எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வழக்கமாக நம்மளுடைய பதிவில் என்ன பண்ணுவோம்னா கவிதைகள் சொல்லுவோம், கருத்துக்கள் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இன்றைக்கி எதை பற்றின்ற கவிதையை விட இது யாரை பற்றினன்ற கவிதை ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க, மேடம் சுல்தான் பர்வீன் அவங்கள பற்றி தான் என்னுடைய பாணியில் எனக்கு தெரிந்த விதத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அவங்கள பற்றி எழுதுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு 4 வரிகளை இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் நான் கவிதையை பதிவிடுறேன். நிச்சயமாக இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும். முழுமையாக கவனிங்க. வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். சுல்தான் பர்வீன் மேடம் பற்றி ஒரு சின்ன கவிதை. அன்னை தமிழை ஈன்றெடுத்த தங்க பதுமை அவள், தரணி பெற்ற பெருமை அவள். புயலிலே ஒரு தென்றல், தென்றலிலே ஒரு புயல், புயலிலே ஒரு தென்றல், தென்றலிலே ஒரு புயல். வீச கண்டோம் அருமை பேச்சில், மதம் மாறியிருந்தாலும் மதம் மாறியிருந்தாலும் மனிதம் வீசும் உங்கள் மூச்சில், மனிதம் வீசும் உங்கள் மூச்சில். உங்கள் தன்முனைப்பு பேச்சரங்கம் கேட்கும் பொழுது தானாக தாழ் திறக்கும், தானாகவே தாழ் திறக்கும். புதிய புரட்சி பொறி சிந்தையை துளைக்கும், புதிய புரட்சி பொறி சிந்தையை துளைக்கும். ஊர் சுற்றும் வாலிபனை உலகறிய செய்யும் உங்கள் கனிவான சொற்கள். இதற்கெல்லாம் சங்கத்தமிழிலிருந்தா எடுத்தீர்கள் வெண்பாக்கள், இதற்கெல்லாம் சங்கத்தமிழில் இருந்தால் எடுத்தீர்கள் வெண்பாக்கள். மேமுக்கும் இதை கேட்குற தமிழ் டீச்சருக்கு ரொம்ப நல்லாவே புரியும் வெண்பாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது. நாகரிகமாய் உடை அணிந்து நவரத்தினத்தை வார்த்தைகளில் பொறிப்பீர், நாகரிகமாய் உடை அணிந்து நவரத்தினத்தை வார்த்தைகளில் பொறிப்பீர். நான் களைத்து துவண்ட போதெல்லாம் கண்டேன் உங்கள் காணொளி, நான் கண்டேன் உங்கள் காணொளி, அடைந்தேன் உள்ளொளி. காணப்பறவை காட்டிற்கு அழகு, காணப்பறவை காட்டிற்கு அழகு. உங்கள் போன்ற பெண்கள் நாட்டிற்கு பேரழகு, உங்களை போன்ற பெண்கள் நாட்டிற்கு பேரழகு. மடை திறந்த உங்கள் நா, மடை திறந்த உங்கள் நா படையெழுந்து போர் புரியட்டும். அது இன்னும் பல இலக்கிய பா புனையட்டும், அது இன்னும் பல இலக்கிய பா புனையட்டும். யதார்த்தமான பேச்சில் பல கருத்துக்களை தந்தீர். உங்கள் உரை வீச்சும் பேச்சை கேட்கும்போது மனங்களில் வெந்நீர், மனங்களில் வெந்நீர். ஆம், சுட்டெரிக்கும் வார்த்தைகள். மாணவர்களிடையே உரையாற்றும் போது உதிர்ந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்கள் சிந்தையில் துளிர்த்திடும் புது விதைகள். ஆம், அவர்கள் சிந்தையில் துளிர்த்திடும் புது விதைகள். இலக்கிய பேச்சாளராய் உலா வருகிறாய், இலக்கிய பேச்சாளராய் உலா வருகிறாய். அன்பாக சொல்லும் வார்த்தைகளில் பலா தருகிறாய். இந்த வரி எனக்கு எழுதும் போது அவ்வளோ ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. அழகா உலா பலா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்துச்சு. இது நான் எழுதுனன்றதை விட தமிழ் தந்தது அப்படின்றது தான் நான் பெருமாடுகிறேன். அன்பான சொல்லும் வார்த்தையில் பலா தருகிறாய். சிந்திக்க கேள்வி கேட்கிறாய், சிந்திக்க கேள்வி கேட்கிறாய். பிறகு நீங்களே சிந்தையை திறக்கும் சாவியும் தருகிறாய். ரொம்ப நல்லா இருக்குல்ல? உங்கள் நெற்றியில் புருவம் தொடு முடிகள் அழகு, உங்கள் நெற்றியில் புருவம் தொடு முடிகள் அழகு. வந்து விழும் கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி விடுவீர்கள், இதிலும் தத்துவம் இருக்கும். அழகே என்றாலும் தேவையானவற்றை வாழ்க்கையிலிருந்து அழகே என்றாலும் தேவையில்லாததை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குவதே அழகு என அர்த்தம் கண்டேன், அழகு என அர்த்தம் கண்டேன். கற்பனை கதைகளோ புத்தக கதைகளோ உரைக்க சொல்லும் குரலில் உழைக்கச் சொல்லும் மனங்கள் விரைவில், உறக்கச் சொல்லும் குரலில் உழைக்கச் சொல்லும் மனங்கள் விரைவில். மோடி கவர்மெண்ட்டை மிரட்டும் சம்பளம் உங்களுக்கு, மோடி கவர்மெண்ட்டை உறைய வைக்கும் சம்பளம் உங்களுக்கு. ஐயாவிற்கே வெளிநாடு பயணம் குறைவுதானே. நீங்கள் தமிழ் பேச்சை கொண்டு சேர்க்க உலா வந்த நாடுகளின் எண்ணிக்கையை மடங்கில் சொல்லவா, அதாவது மல்டிபிள். இல்லை மனதில் கொள்ளவா, இல்லை மனதில் கொள்ளவா, நானே வச்சுக்கவா அப்படின்ற மாதிரி. அனல் பார்வை வீசும் மேடையில் உங்கள் முகம் பேசி முடித்த பின் பிறக்கும் புது யுகம்.
அனல் பார்வை வீசும் மேடையில் உங்கள் முகம், பேசி முடித்த பின் பிறக்கும் எங்களுக்கு புது யுகம். இன்னும் இன்னும் சிறக்கவே, இன்னும் இன்னும் சிறக்கவே, பல காவியம் படைக்கவே, சமுதாய சீர்கேட்டின் தூசி துடைக்கவே, பலம் வரட்டும் உங்கள் வாசகங்கள், பலம் வரட்டும் உங்கள் வாசகங்கள், வானம் நோக்கிய உயரம் வரை உங்கள் புகழ் நீளும் என வாழ்த்தும் தமிழ் நெஞ்சங்கள். தேங்க்யூ மேம். இந்த வீடியோவை யாராச்சும் கேட்டிருப்பீங்க, இந்த பதிவு யாராவது கேட்டிருப்பீங்க அப்படின்னா மேம்க்கு சொல்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேம் உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த கவிதையை கேட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.